இன்றைய நாளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தொடங்கியாச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி ப்ளஸ் ஆடி கிருத்திகை. அதனால் காலைல கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு காலையிலே போனோன்னா கூட்டம் இருக்காது கோயிலில். கொஞ்ச நேரம் சாமியை நம்ம பொறுமையாக நின்று கூட கும்பிட்டுட்டு வரலாம். கூட்டத்தில் போனோம்னா நல்லா பெரிய க்யூவாக நிற்கும். கொஞ்ச நேரம் கூட சாமியை நின்று கூட பார்க்க முடியாது. கடகடன்னு அனுப்பிடுவாங்க. அதுக்காக தான் 8 மணிக்குள்ளே போனால் கூட்டம் இருக்காது. அதுக்காக தான் காலையிலே கிடுகிடுன்னு சமைச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு இன்றைக்கி நேரத்தோடு எழுந்திரிச்சு சமையல் ஆரம்பித்தாச்சு. எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாம்பார் தான். தொட்டுக்கைக்கு காலிஃப்ளவர், காலைல டிஃபனுக்கு சாம்பார் ரவா உப்புமா, கொஞ்சமாக தேங்காய் சட்னி, அவ்வளோதான். இன்றைக்கி அந்த பக்கம் உலையும் போட்டேன், இந்த பக்கம் பருப்பு வேக வச்சாச்சு. நம்ம அதுக்குள்ளே போய் காஃபியை போட்டு குடிச்சிட்டு அடுத்து கடகடன்னு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். பருப்போட கொஞ்சமாக விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் 3 சேர்த்து வேக வச்சிட்டேன். பருப்பு 2 விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பாருக்கு புளியும் ஊற வச்சுட்டேன், அரிசியும் ஊற கொதிச்சுட்டு போட்டாச்சு. இன்றைக்கி சாம்பாருக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், கொஞ்சம் கொத்தரங்காய் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி வெந்நீரில் போட்டுடலான்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். சின்னதாக கட் பண்ணி வெந்நீர், கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுட்டேன். அதில் உள்ள பூச்சிலாம் செத்துரும். அதுக்கப்புறமா நம்ம சமைக்கும் போது ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்படி தான் எல்லோரும் செய்வீங்க, நானும் அப்படி தான் செய்வேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி சாம்பார் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். இப்போ தான் அரிசி களைஞ்ச தண்ணி தான் ஊற்றுவேன். அந்த தண்ணியை புளியில் இன்றைக்கி ஊற்றிட்டேன், ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். பக்கத்தில் சாதமும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், வடிச்சிடலாம். வெந்துருச்சு. சாதம் வடித்தாச்சு. அந்த அடுப்பில் சாம்பாரை தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் உப்புமாவை கிண்டிடலான்ட்டு அதுக்கு கடாய் போட்டுட்டேன். கடாய் காயறதுக்குள்ளே உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ரவாவை போட்டு சாம்பார் ரவாவை போட்டு வறுத்துக்கலாம். நான் அதோட கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகவே பாசிப்பருப்பு சேர்த்து அதோடையே சேர்த்து வறுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கும் தண்ணி கொதிச்சிடுச்சு. அதுக்கும் வெங்காயம், தக்காளி எல்லாம் காயெல்லாம் அரிஞ்சு போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தரங்காய் மட்டும் வேக போட்டேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் லேட்டாக கூட போடலாம், அது சீக்கிரம் வெந்துடும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தான், முருங்கைக்காய் தான், அதுக்காக அது கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம்.
கொத்தரங்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கான். அதை சொன்னதுலேருந்து இப்போ கொத்தரங்காய் பார்த்தாலே விடுறதே இல்லை, எப்போதும் வாங்கிட்டு வந்துடுறது. நரம்புக்கும் நல்லதுன்ட்டு என்னை சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறது. காயோட அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன். கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் இல்லை, அதனால் இது மட்டும் தான் இன்றைக்கி சிம்பிளாக இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இது ஆனால் அர்ஜென்ட்டுக்கெலாம் பொறுமையாக தான் ஊற்றுது, கடகடன்லாம் ஊற்ற மாட்டேங்குது. ஏன்னா தோசைக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அர்ஜென்ட்டுக்கு இது ரொம்பவே மெலிசாக ஊற்றுது இந்த பாட்டில். இதுக்கு எப்போதும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், அவ்வளோதான். கேரட் இருந்தால் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் செஞ்சுருந்தேன், வாசமாக நல்லா இருந்துச்சு. இப்போ அது வதங்குற கேப்பில் இப்போ கையோட கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணிட்டேன். கெட்டில் தண்ணி போட்டிருந்தேன் உப்புமாவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு, அவ்வளோதான். அது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் சாம்பாருக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து ரசத்துக்கு 2 தக்காளி போட்டிருந்தேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து மசிக்கும் போது ஈஸியாக மசிச்சிடலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக போட்டிருந்தேன். இப்போ முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. ஃபைனலாக மாங்காய் சாம்பாருக்கு. நல்லா பழமாங்காவாக இருந்தது. பாதி மாங்காவை 4ஆக கட் பண்ணி போட்டாச்சு, அவ்வளோதான். அரியிற வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு எடுத்தேன். ஆனால் காலிஃப்ளவருக்கு வெங்காயம் கட் பண்ணணும். கையோட கழுவி வச்சாச்சு, பாத்திரம் எதுவும் செய்யல, அப்பப்போ கழுவி வச்சிட்டேன். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ரவாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கிளறி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டால் நல்லா வெந்துடும். அது வேகிற கேப்பில் கொஞ்சம் அங்கங்கே இந்த சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்ருந்தேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த பாத்திரம்லாம் இருந்ததெல்லாம் விளக்குனேன்.
காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், புளி சேர்த்துக்கலாம். நான் இது சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சேர்த்து தான் ஊற வச்சுருந்தேன். பாதி சாம்பாருக்கு பாதி ரசத்துக்கு. இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னா பருப்பை சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு ஒரு பல் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்புமா வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சுட்டு அடுத்து ஒரு கடாய் போட்டுடலாம். ரசத்தை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ரசத்தை வச்சுட்டு அதிலே காலிஃப்ளவர் செஞ்சிடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ரசத்தை தாளித்து விட்டுறலான்ட்டு ரசம்தான் தாளித்தேன். இந்த பக்கம் சாம்பாருக்கும் புளி, மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ரசத்துக்கு கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு மீதியை சாம்பாரில் ஊற்றிடலாம். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே தாளித்து விட்டுடலாம். இப்போ ரசத்தை தாளித்து விட்டுடலாம். அது காயறதுக்குள்ளே எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு கரைச்சிக்கலான்ட்டு கரைச்சேன். ரசத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 4 வெந்தயம், அதுலேயே மஞ்சத்தூள், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்து கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிட வேண்டியதான். மிளகு ஜீரகம் இன்னும் போடலை. ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. சட்னியை வர ஒரு இடத்துல மாற்றிட்டு சட்னியை தாளித்து விடணும். சாம்பார் தாளிக்கும் போது இதையும் தாளிச்சிக்கலான்ட்டு. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. அதை சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். சாம்பாரையும் சட்னியும். அதுக்குள்ளே கொஞ்சம் மீதி புளி இருந்தது, அதையும் சக்கையாக புளிஞ்சு விட்டாச்சு. சாம்பாருக்கு ரசத்துக்கு கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்ப்பேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் பேலன்ஸ் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. அப்போ சாம்பாருக்கு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அதே போல் கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோதான் போட்டு தாளித்து விட்டாச்சு. சட்னியும் தாளித்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு சட்னியை தாளிச்சிட்டு அடுத்து சாம்பார் தாளிக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு கிச்சனுக்கு ஒரு புது வரவு வந்துச்சு. அதில் எல்லாமே அப்படியே மறந்து போச்சு. அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சிகிட்ருந்தேன். சாம்பாருக்கு லாஸ்ட்டாக மாங்காய் போட்டு இறக்கியாச்சு. இதை ஆஃப் பண்ண போனால் அப்போ தான் நினப்பு வந்தது மிளகு ஜீரகம் போடவே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி, அவ்வளோதான். கொத்தமல்லியும் பூண்டையும் லாஸ்ட்டாக லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அது போட்டு லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். சாம்பார் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ஆஃப் பண்ணியாச்சு. அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுலேயே காலிஃப்ளவர் செஞ்சால் வேலை முடிஞ்சிருச்சு. காலிஃப்ளவருக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு.
தக்காளி போட மாட்டேன், வெங்காயம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு செஞ்சிகிட்ருந்தேன். அந்த டேஸ்ட்டோட வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு செய்கிறது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சாதத்துலேயும் கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிடுவோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில்லை, வெறும் வெங்காயம் அதை மட்டும் போட்டு நல்லா வதங்கினோன்னே காலிஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு இறக்குனா முடிஞ்சிருச்சு. அது வேகிறதுக்குள்ளேயே சுற்றி கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன், பாத்திரம் இருந்ததையும் விளக்கிட்டேன். கிச்சனுக்கு புது வரவு ஒன்று வந்ததுன்னு சொன்னேன்னா அது இது தான். இது வந்து நாங்கள் ஜாமான் வாங்கினதுக்கு அது கிஃப்டாக வந்தது தான். அது அப்போ ஸ்டாக் இல்லைன்ட்டு கொடுக்கல. இப்போ நேற்று வந்துருந்துருக்கு, நேற்று கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்தில் இருந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்து காலையில் தான் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. அது நான்ஸ்டிக் கடாய் தான். நான் நான்ஸ்டிக் கடாய் வேணால் சின்னதாக ஃப்ளாஸ்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேலன்ஸ் பணம் வேணால் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க ஃப்ளாஸ்க்லாம் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடாயை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பசங்களுக்கும் பால் ஆற்றிட்டேன். என்னென்ன செஞ்சுருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாமா? சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், கொத்தரங்காய்லாம் போட்ட சாம்பார், பருப்பு ரசம், அதுக்கு சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர். காலையில் டிஃபனுக்கு சம்பா ரவா உப்புமா. பையன் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பி போயாச்சு. இப்போ அடுத்து பொண்ணு தான் கிளம்புனோம். பையனுக்கு 7:30க்கு ஸ்கூலு, அதனால் காலையிலே சீக்கிரம் கிளம்பி போயாச்சு. பாப்பாவுக்கு 8:45க்கு தான் வரும், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இது வரைக்கும் யாராவது பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.